நண்பர்களே, அசோகமித்திரன் ஒரு கதையை எழுதியிருப்பார், புலிவேசக்காரன். அசோகமித்திரன் ஒரு ஜெமினி என்கிற அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த தயாரிப்பு நிறுவனம், தனக்கென்று ஒரு படப்பிடிப்பு தளங்களை எல்லாம் வைத்திருக்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தவர். அங்கே அவர் வேலை செய்கிறாரு. அந்த நிறுவனம் 1.5 வருடங்களாக படம் ஏதும் எடுக்கவில்லை. இவர்களெல்லாம் பணிபுரிந்தவர்களெல்லாம் வீட்டிற்கு அனுப்பாமல் இருக்கட்டும், நாம் ஒரு காலத்தில் படம் எடுப்போம் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போது அங்கே அந்த அலுவலகத்தை கவனிக்கிற பொறுப்பில் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், அசோகமித்திரன் எழுதுகிற கதையில். அந்த சர்மா யாருன்னா, சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர். அவர் அந்த முதலாளி நன்றாக இருந்த காலத்தில் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் படப்பிடிப்பு நடத்தலாங்கிறதுக்கு கூட போய் உதவியாக இருந்த சர்மா கவிதையும் கதைகளையும் எழுதி கொண்டிருப்பவர். அவர் ஒரு கட்டத்தில் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே கதை இலாக்காவினுடைய தலைவராக சர்மா வந்துட்டார். இவர்கள் இப்படியாக இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து நிற்கிறான் அந்த அலுவலகத்தில். ஐயா, எனக்கு சர்மா ஐயாவை பார்க்கணும், சர்மா ஐயாவை பார்க்கணும் அப்படிங்கிறான். யார் நீ? இல்லை, நான் அவரை பார்க்கணும், வேலை கேட்க வந்திருக்கேன். இவங்களுக்கு வேலை இல்லை. சர்மா ஐயாவை சரி வர சொல்லு அப்படின்னா, நீ யார்? ஐயா, நான் டக்கர் பைட்டு காதர் என்று சொல்கிறான். டக்கர் பைட்டுனா அதான் யா டக்கர் பைட்டு உங்களுக்கு தெரியலையா? டக்கருங்கிறான். டக்கர்னா தெரியலையே பாப்பா. அவன் சொல்கிறான், டக்கர் புலி என்று சொல்கிறான். ஓ, நீ புலி வேஷம் போடுறவனா? இல்லை, நான் நிஜ புலி போட் செய்வேன், மற்ற புலி வேஷக்காரங்க மாதிரி இல்லை, நிஜ புலி மாதிரி செய்வேன். நிஜ புலி வேணும்னா நாங்கள் நிஜமாகவே புலியை கூப்பிட்டு வந்துடுவேன்ப்பா, நீ எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன் பையை திறக்கிறான். அதிலிருந்து ஒரு முகமூடி போல் ஒரு சிறுத்தையனுடைய முகம் இருக்கிறது. அதை மாட்டுகிறான். அதை மாட்டியவுடன் அவன் கண்கள் சிறுத்தையின் கண்களாக ஒளிர்ந்தனன்னு அசோகமித்திரன் எழுதுகிறார். பிறகு அவனுடைய உடல் மொழி ஒரு சிறுத்தையை போல் மாறுகிறது. திடீரென்று ஒரு கர்ஜனை. அது கேட்டவுடனே சர்மாவும் இந்த கதையை எழுதிய அந்த இதன் நடவடிக்கைகளுக்கு சாட்சியாக இருக்கிற அசோகமித்திரனும் மிரண்டு போகிறார்கள். ஏனென்றால் இவ்வளவு நெருக்கத்தில் ஒரு புலியின் உருமலை அவர்கள் கேட்டதே இல்லை. அவன் திடீர்னு அவன் ஒரு மேஜையின் மேல் தாவுகிறான். இந்த பக்கம் தாவறான். அந்த அரங்கம் அவர்கள் இருக்கிற ஒரு அலுவலக அறை மிகவும் உயரமானது. அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. பல நாட்களாக ஒட்டடை அடிக்காத ஒரு ஜன்னல். அதில் ஒரு சிறிய ஒரு அடி இடைவெளி இருக்கிறது. இந்த புலி இங்கிருந்து தாவி அதன் மேல் ஏறி நிற்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி உயரத்தில் ஒரு மனிதன் புலியாக மாறி தாவி ஏறுகிறான். அங்கிருந்து மேஜையின் மேலே குதிக்கிறான். இப்போ ஒரு புலி என்னென்னவெல்லாம் செய்யுமோ அத்தனையும் செய்து காட்டுகிறது. இந்த சர்மா மெய்மறந்து கைதட்டுகிறார். கைதட்டிட்டு சொல்கிறாரு, சரிப்பா, நான் பார்க்குறேன், நீ போயிட்டு வா. ஐயா, இல்லையா, ஏதாவது வேஷம் கொடுங்க, வெள்ளை உங்களை பார்க்க சொன்னான். வெள்ளை யார் அப்படின்னா, அதான் வெள்ளை. அப்போ இவர் தெரியுது, வெள்ளை என்பவர் இதன் மாதிரி ஒரு கூட்டத்தில் நிற்கக்கூடிய சக நடிகர்களை அனுப்பக்கூடிய ஒரு முகவர் ஏஜெண்ட்டு தான் அந்த வெள்ளை. அவர் உங்களை பார்க்க சொன்னார். சரிப்பா, நீ பாரு, நான் சொல்கிறேன். இல்லை, அவர் உங்களை பார்த்துட்டு போக சொன்னார். நான் போகவே மாட்டேங்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், இவனுடைய கண்கள் கன்னத்து எலும்புகள் குத்தி அந்த கன்னம் ஒடுங்கி பாவமாக காட்சி தருகிறது. அசோகமித்திரன் சொல்கிறாரு, வெள்ளை அனுப்புகிற ஆட்கள்லாம் பெரும்பாலும் இப்படித்தான் இருப்பார்கள். ராமராஜ்யத்தை பற்றி படம் எடுத்தார், அவர்கள் தாது வருஷத்து மனிதர்களைப் போலத்தான் இருப்பார்கள்னு அசோகமித்திரன் எழுதுகிறார். ஒரு சக நடிகர்கள் அவங்க 2 ரூபா கொடுப்பாங்க. அந்த வெள்ளை 1 ரூபாய் எடுத்துக்குவார். அந்த 1 ரூபாய்க்காக இவர்கள் நடித்து விட்டு போவார்கள். அப்படி இருக்கிற ஒருவன் அனுப்பி வைத்தவன் தான் இந்த டக்கர் பாயிண்ட் காதர். பார்க்குறேன்னு சொன்னோடனே திடீர்னு பார்த்தா கன நேரத்திற்கு முன்னால் புலியாக இருந்த மனிதன் புலியின் முகமுடியை கழற்றி விட்டு சர்மாவின் காலில் விழுகிறான். ஐயா, நான் வீட்டுக்கு போக முடியாது, ஏதாவது வேலை இல்லாமல் போனால் என் பொண்டாட்டி வீட்டை துரத்திடுவா, ஏதாவது வேலை கொடுங்க என்று கேட்கிறார். நண்பர்களே, பசி ஒரு புலியை காலில் விழ வைக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். போகிறாரு, சரிப்பா, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிடுறாரு. அவர்கள் படம் எடுக்கிற ஒரு சூழல் வருகிறது. அந்த சர்மா போராடி அந்த ஒரு வேறொரு இடத்திற்கு அந்த கதாநாயகன் மாறு வேஷத்தில் செல்ல வேண்டும் என்கிற ஒரு காட்சியை சர்மாவே சொல்லி அமைச்சு இந்த டக்கர் பாயிண்ட், அதாவது டைகர் ஃபைட் காதலுக்காக அவர் இதை ஏற்படுத்துகிறாரு. ஏற்படுத்திட்டு அவனை தேடி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு.
அந்த இடத்திற்கு போனால் காதர் என்கிற ஒரு மனிதன் அங்கு வாழ்ந்ததற்கான எந்த சுவடுகளுமே இல்லை. அவன் குடும்பம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. கடைசியில் அந்த நேரத்தில் அசோகமித்திரன் எழுதுகிறார், அந்த நேரத்தில் அதற்கு முன்னால் ஒரு படத்தில் கதாநாயகனும் கதாநாயகியும் கரகாட்டம் ஆடி கும்பம் எடுத்து ஆடிய ஆடலும் மிகவும் பிரபலமானதால் எங்கள் படத்தில் கதாநாயகன் மாறு வேஷத்தில் கரகாட்டக்காரனாக அந்த இடத்தில் சொல்வதாக வைத்தோம். கடைசி வரைக்கும் அந்த டகர் பாயிண்ட் காதர் எங்கே இருக்கிறான் என்று தெரியவே இல்லை என்று எழுதுகிறார். அந்த டகர் பாயிண்ட் காதர் எங்கேயும் போய்விடவில்லை. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அவன் அசோகமித்திரனுடைய அந்த கதையில் அந்த டகர் பாயிண்ட் காதர் பாடிக்கொண்டு தான் இருப்பான், ஆடிக்கொண்டு தான் இருப்பான், பாய்ந்து கொண்டு தான் இருப்பான். இதுதான் இலக்கியத்தின் சக்தி என்று நான் நம்புகிறேன். தொடர் ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு புகைப்பட கலைஞன், அமெரிக்காவில் ஒரு புகைப்பட கலைஞன், அவன் பெயர் கெவின் கார்ட்டர். அவர் எடுத்த ஒரு புகைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு குழந்தை சாவினுடைய விளிம்பில் பசியால் சுருங்கி ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல், நகர முடியாமல் அமர்ந்திருக்கிற ஒரு குழந்தையையும், அதற்கு சில அடிகள் தள்ளி ஒரு பிணந்தண்ணி கழுகு இந்த குழந்தையினுடைய மரணத்திற்காக காத்திருக்கிற அந்த கழுகினுடைய புகைப்படத்தை எடுத்தவன் கெவின் கார்ட்டர் என்கிற புகைப்பட கலைஞன். அவனுக்கு ஒரு புகைப்பட கலைஞனாக தன்னை நிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை கிடைக்கவில்லை. அப்படியான நேரத்தில் சூடான் நாட்டில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக அனுப்பப்பட்ட ஒரு குழுவில் அவன் புகைப்படக்காரராக போகிறான். அப்போது அந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சேவை குழு அவர்களுக்கு உணவளிக்கிறது. அந்த உணவை வாங்கி சென்ற கூட்டத்தில் நடக்க முடியாத ஒரு குழந்தை தவழ்ந்து அதுவும் முடியாமல் நிற்கிறது. ஒரு குழந்தை, அதற்கு ஒரு 3-4 வயது இருக்கலாம், பட்டினியால் சுருங்கி கிடக்கிற ஒரு குழந்தை, அதனுடைய சாவுக்கு காத்திருக்கிற அந்த கழுகு. அந்த புகைப்படத்தை எடுத்தவுடன் எனக்கு ஒரு அற்புதமான புகைப்படம் கிடைத்து விட்டது என்று அந்த கெவின் கார்ட்டர் புறப்பட்டு விட்டான். மார்ச் 26, 1993 அந்த புகைப்படம் நியூயார்க் டைம்ஸ் என்கிற பிரபலமான பத்திரிகையில் வெளியானது. அதற்கு புலிட்சர் விருதும் கிடைத்தது. அந்த புகைப்படம் வெளியான பிறகு உலகத்தினுடைய மனச்சாட்சி அந்த படம் உலுக்கியது. நியூயார்க் டைம்ஸுக்கும் அந்த கெவின் கார்ட்டருக்கும் தொலைபேசி அழைப்புகள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் வந்தன. அவர்கள் கேட்டது அந்த குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று. கெவின் கார்ட்டருக்கு அந்த குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. அப்போது சொன்னார்கள், ஒரு புகைப்பட கலைஞன் இதை புகைப்படம் எடுப்பதற்கு பதிலாக அல்லது எடுத்த பிறகு கூட அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றியிருக்கலாம், அல்லது அந்த கழுகை விரட்டியிருக்கலாம். ஒரு படம் எடுத்தால் போதும் என்று கிளம்பிவிட்டவன் அந்த பிணந்தண்ணி கழுகை விடவும் கொடியவன் என்று விமர்சனம் எழுந்தது. நண்பர்களே, அந்த கெவின் கார்ட்டர் தன்னுடைய தவறை உணர்ந்தான். தன்னுடைய காரினுடைய புகைப்போக்கியிலிருந்து ஒரு குழாயை எடுத்து காருக்குள் விட்டு காரை அடைத்து கொண்டு அந்த என்ஜினை ஆன் செய்து அந்த புகை மூட்டத்தில் அவன் செத்துப்போனான், தற்கொலை செய்து கொண்டான். நண்பர்களே, இன்றைக்கு வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன ஆனது யாருக்குமே தெரியாது. ஆக ஒரு கலை என்பது கெவின் கார்ட்டராக இருக்கக்கூடாது, அது யுகபாரதிகளாகவும் இன்குலாப்புகளாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் எழுதிய சேதாரம் என்கிற ஒரு கதை, அதை நான் இந்த சபையில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுபோல் எனக்கு அந்த கதையினுடைய சீதா ராமுத்தாய் என்கிற 2 கதாபாத்திரங்களை என்னால் எப்போதுமே மறக்கவே முடியாது. சிவகாசிக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவள் சீதா. அவர் அப்பா ஒரு விவசாயி. சீதாவுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், ராமுத்தாய். சீதாவுக்கு படித்து ஒரு பெரிய பதவிக்கு வர வேண்டும், குறைந்தபட்சம் ஆசிரியராக வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது. மிகவும் எளிய குடும்பம். அந்த ஊரை சார்ந்த கௌசல்யா என்கிற டீச்சர் சாட்சியாபுரம் என்கிற ஊரில் ஒரு கான்வென்ட் பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறார். அவர் விடுமுறை நாட்களில் கிராமத்திற்கு வருவார். வரும்போதெல்லாம் இந்த சீதா கௌசல்யாவை பார்க்க சென்று விடுவார். இப்போ கௌசல்யா அந்த பள்ளியில் நடக்கிற கதைகள், அங்கே படிக்கிற பாடங்கள், அந்த சிறு நகரத்தை பற்றியெல்லாம் கதையாக சொல்லிக் கொண்டிருப்பார். கௌசல்யா போன பிறகுதான்
சீதா வீட்டுக்கு வருவாள். தன் தங்கை ராமுத்தாய்க்கு கௌசல்யா சொன்ன கதைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பாள். ராமுத்தாய்ங்கிற தங்கைக்கு படிப்பு வரவில்லை, இவள் படிக்க நினைக்கிறாள். அப்போ டீச்சர் சொல்லியிருப்பாங்க, நான் எப்படியாவது இங்கே 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு 9ஆவதுக்கு போய் முடிச்சிட்டேன்னா அடுத்தது கான்வென்ட்டுக்கு போகணும், டீச்சரே எனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்க வச்சுருவாங்க, வெறும் 500 ரூபா இருந்தால் போதும், நான் படிச்சிடலாம். இப்போ சீதா இந்த கனவில் இருக்கிறார். கான்வென்ட்டுக்கு சென்று படித்துவிட்டு ஒரு ஆசிரியை ஆகக்கூடிய கனவில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய தந்தை வைத்திருக்கிற உழவு மாடுகளில் ஒன்று செத்து போய்விடுகிறது. 2வது மாட்டை வாங்கிறதுக்கு அவருக்கு வசதி இல்லை. அதனால் இருக்கிற இன்னொரு மாட்டையும் விட்டுவிட்டு அவள் கூலி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார். வேறு வழி இல்லாமல் சீதா சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போக நேர்கிறது. இப்போ சீதா பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கா. அவளுக்கு தெரியுது இனிமேல் நான் படிக்க முடியாது என்று. அவள் ஒரு 3 மாதங்கள் 2 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த தொழிற்சாலை மாற்றி கொண்டிருக்கிற ஒரு தேவை நேருகிறது. ஏனென்றால் அங்கே இருக்கிற அந்த கண்காணிப்பாளர் பதவியில் இருக்கிறவர்கள் அவரிடம் தவறாக நடக்க முயல்கிறார்கள். இப்படி 3-4 கம்பெனிகள் மாறி 4வதாக ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போகிறாள். அங்கு கோபால் என்கிற ஒரு சூப்பர்வைசர் கண்காணிப்பாளர் இருக்கிறான். அவர் மிகவும் தன்மையாக எல்லோரிடம் அன்பாக வேலை வாங்கக்கூடியவர். இப்போ சீதா சொல்கிற கதைகள், ராமுத்தாயிடம் சொல்கிற கதைகள் எல்லாம் கோபாலை பற்றிய கதைகளாக இருக்கிறது. ராமுத்தாய்க்கு புரிகிறது, அக்காவுக்கு கோபாலை பிடிச்சிருக்கு. அப்போ அந்த முதலாளி கோபாலை அழைத்து அவனுக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் கொடுத்து 500 ரூபா பணத்தை கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இவன் கேட்குறான், எதுக்கு முதலாளி இது? இல்லை, இது தீபாவளி பரிசாக தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, யாருக்குமே தரலையே, யாருக்கும் கொடுக்காத பரிசு எனக்கு வேண்டாம். இல்லை, உனக்கு நான் சும்மா தரல, எனக்கு சீதா வேணும், நீ சீதாவை புரிய வச்சு எனக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னால் முதலாளி அடிச்சிட்றான். காவல்துறை வருகிறது, கோபாலை கைது செய்து அழைத்து செல்கிறது. அப்போது தன் கையில் இருக்கிற தூக்கை தன்னுடன் வேலை செய்யும் தங்கை ராமுத்தாய் கையில் கொடுத்து விட்டு, நீ வீட்டுக்கு போ, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதற்கு பிறகு சீதா வீட்டுக்கு வரல, கோபாலுடன் அவள் திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த குடும்பம் ஒரு மாட்டை இழந்து இன்னொரு மாட்டை விற்று கூலி தொழிலாளியாக இருக்கிற அந்த சீதாவினுடைய தகப்பனுக்கு சீதாவினுடைய வாழ்க்கையை, அவளுடைய காதலை, அவளுடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லை, தடுக்கிறது. காரணம் ஜாதி. எப்படியாக போன சீதா ஒரு நாள் கூட திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க அம்மா கூட பேசுகிறதில்ல. சீதா கர்ப்பமாகிறாள். இந்த செய்தி ராமுத்தாய்க்கு தெரிகிறது. ஒரு நாள் ராமுத்தாய் 100 ரூபாய் அவளுக்கு பொங்கல் முன்பணமாக கொடுக்கிறார்கள் சம்பளத்திலிருந்து. ஒரு 50 ரூபாய்க்கு போய் துணிமணி வாங்கிட்டு அக்காவுக்கு வீட்டுக்கு போகிறா. அவளை பார்த்தவுடன் சீதா கட்டி பிடிச்ச அழறா. ஒரு 2-3 ஆண்டு இடைவேளைக்கு பிறகு தங்கையை பார்த்தவள் அழுகிறாள். அப்பா அம்மா அவனுடைய நலத்தை விசாரிக்கிறாள். நீ ஏன் இங்கே நீ வந்தது தெரிஞ்சால் அப்பா உன்னை சும்மா விட மாட்டார். இல்லை, அப்பா தான் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுன்னு சொன்னார். நிஜமாவா சொன்னார்? ஆமாம், அப்பா தான் சொன்னார். இப்போது முடிச்சுட்டு அடுத்த நாள் அங்கேயே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் அவளை ராமுத்தாயை ஏற்றி அனுப்பி வைக்கிறார்கள். வீடு திரும்பிய பிறகு தன் தந்தைக்கு தெரிகிறது, தன்னுடைய மகள் தான் ஒதுக்கி வைத்த மகளை பார்த்து விட்டு வந்திருக்கிறாள். அதுவும் தான் வாங்கிய சம்பளத்தில் 50 ரூபாயை செலவழித்து விட்டு வந்திருக்கிறாள் என்று தெரிகிறது. அவர் அடிக்கிறார். அக்கா நல்லவப்பா, அக்கா நல்லவப்பா, அக்கா நல்லவப்பா, ஏற்றுக்குப்பா என்று கதறுகிறார். கோபத்தோடு போகிறார். நான் கவனிச்சுக்கிறேன்னு அம்மா சொல்கிறா, ஏண்டி இப்படி பண்ண? அப்பா திருப்பி உன்னை உயிரோடு விட மாட்டார் சொன்னார். அப்பா என்ன உயிரோடு விடுறது, நானே செத்து போகிறேன் என்று நண்பர்களே அந்த ராமுத்தாய் தற்கொலை செய்து கொள்கிறார். அதுக்கு பிறகு சீதா வர்றா, அழறா. இப்படியாக ஒரு கதை போகிறது. அப்போ இந்த கதை யாரை பார்க்கிறது என்றால், இந்த கதை யாரை பேசுகிறது என்றால், விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை பேசுகிறது. தனுஷ்கோடி ராமசாமி எழுதிய கதையில் நம்முடைய தம்பி யுகபாரதியினுடைய கவிதைகளைப் போல. தம்பி யுகபாரதிக்கு இதுவரை சொல்லாத ஒரு கதையை, ஒரு ரகசியத்தை நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, எனக்கு சொந்த ஊர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை என்கிற சிறுநகரம். நாங்கள் அங்கு ஒரு இலக்கிய அமைப்பை வைத்திருந்தோம்.
அந்த அமைப்பின் சார்பாக ஒரு கவியரங்கத்தை நடத்தினோம். அந்த தலைப்பின் பெயர், அந்த கவியரங்கத்தினுடைய பொருள் தலைப்பில்லா கவியரங்கம். அதற்கு தலைப்பு கிடையாது, யார் வேணாலும் அவர் விரும்புகிற பொருளில் பாடிக்கொள்ளலாம். அதனுடைய தலைவராக இருந்தவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள். அந்த கவியரங்கத்தினுடைய தலைவர் வைரமுத்து அவர்கள். அந்த அரங்கிலே நான் கைம்பெண்களை பற்றிய ஒரு கவிதையை எனக்கான தலைப்பாக எடுத்துக்கொண்டு வாசித்தேன். அதில் ஒரு வரி வரும்: பாஞ்சாலிக்கு 5 பேர் கணவர்களாம், பாஞ்சாலிக்கு 5 பேர் கணவர்களாம், புரியாமல் கேட்கிறேன், பாரத போரில் பாண்டவரில் ஓரிருவர் இறந்திருந்தால் பாஞ்சாலி என்ன பாதி விதவையாகவா போயிருப்பாள் என்று நான் வாசித்தேன். அதை கேட்ட வைரமுத்து அவர்கள் எழுந்து வந்து அவருக்கே உரிய பாணியில் கைகளை தூக்கி, பாரத போரில் பாண்டவரில் ஓரிருவர் இறந்திருந்தால் பாஞ்சாலி என்ன பாதி விதவையாகவா போயிருப்பாள்? கவிதா பாரதி, உன்னால் மட்டும்தான் இப்படி கேட்க முடியும். வயதில் நீ எனக்கு தம்பி, கவிதையில் நீ எனக்கு அண்ணன் அப்படின்ட்டார். அது உண்மைன்னு நான் நம்பிட்டேன். அவர் அத்தோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை. கவிதா பாரதி போன்றவர்கள் இந்த சென்னிமலையின் சிகரங்களுக்குள் முடங்கிவிடக்கூடாது, இவன் தமிழ்நாடு முழுவதற்கும் சொந்தமாக வேண்டும், இவன் திரைத்துறைக்கு வர வேண்டும், வந்தால் நானே அவனுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுப்பேன் என்று சொல்லிட்டு அவர் ட்ரெயின் ஏறி வந்துட்டார். நண்பர்களே, அதற்கு பிறகு அந்த ஊரில் நான் ஒரு மிக பிரபலமாக மாறிப்போனேன். எங்கேயாவது ஒரு டீ கடையில் போய் டீ குடித்தோம்னா திரும்பி பார்த்தா யாராவது நான் கொடுத்துட்டேன்பாங்க, இல்லை கடைக்காரரே காசு வாங்க மாட்டார். இத்தோடு நின்றிருந்தாலும் பரவாயில்லை, வைரமுத்தே உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டார்ல, நீ ஏன்டா இன்னும் இருக்க, கிளம்புன்னு எல்லாரும் மூட்டையாக கட்டி என்னை சென்னைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. நண்பர்களை, நான் சென்னைக்கு வரும்போது யுகபாரதிக்கு சொல்கிறேன், பாடல் எழுத நோக்கத்தில், பாடல் ஆசிரியனாக ஆக வேண்டிய நோக்கத்தில் தான் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து நான் வகை தெரியாமல் சுற்றி கொண்டிருந்த காலத்தில் நான் போய் விழுந்து அடைக்கலமான இடம் நக்கீரன். நக்கீரன் பத்திரிகையிலே நான் செய்தியாளராக சேர்ந்து அங்கே உதவி ஆசிரியராக வளர்ந்து நான் அதில்தான் சென்னையை பார்க்கவும் இந்த உலகத்தை பார்க்கவும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள். அதுக்கு பிறகு பாட்டு எழுத போகலான்னு நினைக்கும்போது நண்பன் தம்பி யுகபாரதி பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அளவிற்கு நாம் பாடல் எழுத முடியாது என்கிற காரணத்தினால் நான் பல வருடங்களுக்கு பிறகு என் நோக்கத்திலிருந்து பின்வாங்கிவிட்டேன். எனவே என் வாய்ப்பை பறித்து இன்றைக்கு விருதையும் பெற்றிருக்கிற என் தம்பிக்கு நான் இந்த மேடையிலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். நான் ஒரு கவிதையை, தம்பி யுகனுடைய ஒரு கவிதையை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவருடைய ஒரு கவிதை, அது பெயர் என்கிற ஒரு கவிதை. கரிவடகம் போட வெங்காயம் உரித்து கட்டை விரல் நகம் குட்டையானது. ஒரு பெண் சமையல் பொறுப்புகளை கவனித்துக் கொள்கிற, வீட்டை கவனித்துக் கொள்கிற, நீங்கள் கௌரவமாக இல்லத்தலைவி, இல்லத்தரசி என்று சொல்லப்படுகிற உழைப்பு சுரண்டலுக்கு ஆளான ஒரு பெண்ணை பற்றிய கவிதையை அவர் எழுதுகிறார். கரிவடகம் போட வெங்காயம் உரித்து கட்டை விரல் நகம் குட்டையானது. வேப்பம்பூ உதிரும் முன்வாசல் பெருக்கி நிமிர விழா நொறுங்கும். அலுமினிய குவளையில் ஊற வைத்த அழுக்கு துணி துவைத்து துவள தோளுரியும் உள்ளங்கை. இடுங்கிய கண்கள் அடுப்பு புகையில் வெளியேறிய போதும் பாத்திரம் கழுவுகையில் தட்டுப்படும் பெயர் வசந்தகுமாரி என்று. அவருடைய பெயர் பாத்திரத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது வசந்தகுமாரி. ஆனால் வசந்தகுமாரியாக இல்லை, பாத்திரத்தை கழுவிக்கொண்டு துணையை துவைத்து கொண்டு கசந்தகுமாரியாக இருக்கிறார். அவரை பற்றிய ஒரு 4 வரிகளுக்கு 6 வரிகளுக்குள் அற்புதமான ஒரு கவிதையை அவர் சித்தரித்திருக்கிறார். தஞ்சை என்கிற ஒரு கவிதையை, ஒரு சிறு கவிதை, அது தம்பி எழுதியிருக்கிறார். வயலுக்கு போனவர்கள் வீடு திரும்பும் வரை திக் திக் என்று அடித்துக் கொள்கிறது மனசு. வயலுக்கு போனவர்கள் வீடு திரும்பும் வரை திக் திக் என்று அடித்து கொள்கிறது மனசு. இழவு விழுந்தாலும் எடுத்து போட வழி இல்லை. எல்லோரும் பசியார படியளந்த நன்னிலம்
கிழிந்த பையோடு வரிசையில் நிற்கிறது இலவச அரிசிக்கு என்கிறார். ஒரு காலத்தினுடைய கோலம், எல்லோரும் பசியார சோறிட்ட நன்னிலம் இன்றைக்கு கிழிந்த பையோடு இலவச அரிசிக்கு நிற்கிறது என்ற ஒரு கவிதையை எழுதும்போது அந்த தஞ்சை மண்ணினுடைய வறுமையும் அதனுடைய அரசியல் வரலாற்று சித்திரங்களும் இந்த 6 வரிக்குள் அடங்கி இருக்கிறது. பாடலாசிரியன் என்பதல்ல மரியாதை, இப்படி ஒரு கவிஞன் பாடலாசிரியன் ஆகியிருக்கிறான் என்பதுதான் மரியாதை. தஞ்சையிலே உயிரோடு எரித்து கொல்லப்பட்டவர்களை பற்றிய நாவல்கள், இலக்கியங்கள், சிறுகதைகள் மிகவும் குறைவு. ஆனால் எங்களுடைய அருமை தோழர் இன்குலாப் எழுதிய மனுசங்கடா என்கிற ஒரு பாடல் இன்றைக்கும் காலத்தை தாண்டி ஒரு ஆவணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அதை கவிதை என்று யார் வேண்டுமானால் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கட்டும், மக்கள் நெஞ்சத்தில் இடம் பிடித்த கவிதை அது. நண்பர்களே, சிலி நாட்டினுடைய கவிஞன் பாப்புலா நெரூடா தொழிலாளி வர்க்கத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு கவிஞன். அவன் தன்னுடைய கவிதையை 1,00,000 தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற ஒரு மாநாட்டில் தன்னுடைய கவிதையை வாசிக்கிற போது ஒரு காற்றடித்து அந்த கவிதையின் பக்கங்கள் பறந்து போய்விட்டன. எழுதிய நெரூடாவிற்கு அதனுடைய வரிகள் மறந்துவிட்டது. நண்பர்களே, 1,00,000 பேரும் ஒரே குரலில் நெரூடாவின் அந்த கவிதையை திருப்பி சொன்னார்கள். அப்படி யார் மக்களிடத்தில் எங்கு சென்று பதிவதுதான் கவிதை என்று நான் நம்புகிறேன். புதிய சேனை போரை ஏற்கும் வாழ்வா சாவா மோதி பார்ப்போம் என்று பராசக்தியிலே ஒரு போர் பிரகடனமாக பாடல் எழுதிய யுகபாரதி ஒரு எவ்வளவு பெரிய கவிஞன் என்பதை நான் இந்த அவைக்கு சொல்லியாக வேண்டும். என் தம்பியோடு நான் ஒரு 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 தொலைக்காட்சி தொடருக்கு அவரோடு நான் ஒருங்கிணைந்து பணிபுரிய வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த தொடரின் பெயர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு சகாப்தம். அந்த வடமொழிகளே வந்த அந்த தொடரை தமிழாக்கி இங்கே தமிழுக்கு ஏற்றவாறு எழுதுகிற பொறுப்பும் எடுத்துக் கொடுக்கிற பொறுப்பும் எனக்கு வந்தது. அப்போது அதற்கு ஒரு முகப்பு பாடல் வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதற்காக நாங்கள் போய் நின்றது தம்பி யுகனனுடைய இடத்தில். இது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எடுக்கப்படுகிற ஒரு தொடர், ஒரு முகப்பு பாடல் வேண்டும் என்றபோது தம்பி எழுதி கொடுத்தார். உச்சத்திலே ஒரு சூரியன், நீ ஊமை ஜனங்களின் நாயகன், சட்டத்தின் சட்டைக்கு மூளை கொடுத்தவன், சண்டைக்கும் சாதிக்கும் பாலை தெளித்தவன், குற்றங்கள் செய்தவர் காலை ஒடித்தவன், உள்ள நரிகளின் தோலை உரித்தவன் என்று ஒரு போர் பிரகடனமாக அந்த பாடலை தம்பி எழுதியிருப்பார். இந்த இலக்கியங்கள் இன்றைக்கும் ஈழப்போரினுடைய பதிவுகளை நீங்கள் வரலாறுகளை தாண்டி பார்க்க வேண்டுமானால் குணா கவியழகனுடைய கதைகளை, தீபச்செல்வனுடைய கவிதைகளை, தமிழ்நதியின் கதைகளை, சயந்தனுடைய கதைகளை, சேரனுடைய கவிதைகளை எல்லாம் வாசித்தால் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த காலத்தினுடைய பதிவுகளாக அவை இருக்கும். அதுதான் இலக்கியத்தினுடைய நோக்கம் என்று நான் கருதுகிறேன், இலக்கியத்தினுடைய வெற்றி என்று நான் கருதுகிறேன். நம்ம வெறும் புரட்சி கவிதைகளும் போர்க்கவிதைகளும் எழுதுகிற தம்பி, அந்த தெருவின் முடிவில் பூந்தோட்டம் இருக்கிறது, அடுத்த தெருவில் உன் வீடு இருக்கிறது, எந்த தெருவுக்குள் இடம் மாறி நுழைந்தாலும் மனசு நிரம்ப பறித்து கொண்டு திரும்பலாம் பூக்களை என்று எழுதுகிறார். ஒன்றா அந்த பொண்ணை பார்க்கலாம் பூ பறித்தது போல, அல்லது பூவையே பார்க்கலாம் என்று ஒரு மென்மையாக ஒரு காதலை எழுதியிருக்கிறார். அதே யுகன் ஒரு கவிதை எழுதுகிறான். கல்லெறிதல் என்பது அந்த கவிதையினுடைய தலைப்பு. சாலையை செப்பனிடுவதற்காக கொட்டப்பட்ட மணலில்தான் கோயில் கட்டி விளையாடுவோம். கலசத்திற்கு பதிலாக ஒரு கொத்து காட்டாமணுக்கை நட்டு வைப்போம். நடுவில் ஒரு குழி பிரித்து உருண்டையாய் களிமண்ணை பிடித்து கற்பக்கிரகம் அமைப்போம். காகித பூவால் அலங்கரித்து கன்னத்தில் போட்டுக்கொள்வோம். சப்பு கொட்டி எதன் பொருட்டாவது களைய நேரிடும். மீண்டும் வந்து பார்க்க கலசத்தில் பட்டிருக்கும் நீராபிஷேகத்தில் சற்றே கரைந்திருக்கும் அதன் உரு. சிறுவர்கள் மணலில் கோயில் கட்டி விளையாடி இருக்கிறார்கள். போய்விட்டு வந்து பார்த்த பிறகு அந்த கோயில் சிதைந்து கிடக்கிறது. சோகத்தீவனமாய் கண்கள் அரும்பும். கடைசி வரி
இந்த செயலை, இந்த செய்தியை கவிதையாக்குகிறது. கோயிலை சிதைத்த நாயன் மீது கல்விட்டெறிவர் ஹமீதும் பீட்டரும் என்று முடிக்கிறார். ஹமீதும் பீட்டரும் சிதைந்த கோயிலுக்காக அந்த நாயை துரத்தி கல்லெறிவார்கள் என்கிற கவிதையில் இன்றைக்கு இருக்கிற அரசியலினுடைய 50 ஆண்டுகால நிதர்சனம் அடங்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, அவருடைய கவிதைகளை பற்றி நான் 2 புஸ்தகத்துலேயும் கிட்டத்தட்ட 10-20 கவிதைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். என்றாலும் கூட நேரம் 8 மணி ஆகிவிட்டது. நீங்கள் என்னை விடவும் என் தம்பியின் பேச்சை கேட்பதற்காக ஆவலோடு அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதால் இந்த பாராட்டு உரையை நான் பாதியில் நிறுத்துகிறேன். மீண்டும் ஏதாவது ஒரு அரங்கில் அல்லது முழு அரங்கமாக இதை தொடர்வோம். தம்பி யுகன் மீண்டும் இதுபோன்று எழுதி மக்களின் குரலாக ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். மறுபுறத்தில் திரையில் அவன் வெற்றி கொடி பறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அண்ணனாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் என் சார்பிலும் உங்கள் சார்பிலும் பபாசியின் சார்பிலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.